வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய 3167 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ்ஸுக்கு வேலைவாய்ப்புக்கு உங்களுடைய 10th மார்க் வந்து 350 தான் இருக்குது, அல்லது 350க்கு குறைவாக தான் இருக்குது, அல்லது வந்து 400, 410, 420 இது மாதிரி 450 வரைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 450 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90% தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 90%க்குலாம் வந்து வேலை கிடைக்குமா, அல்லது வந்து 300, 350, 400, 80%. ஸோ இது மாதிரி 80%க்கெல்லாம் வந்து எனக்கு 400 மார்க் தான் எடுத்திருக்கேன், 80% கிடைக்குமா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யாருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் வந்து யார் யாருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் லிஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வந்து இந்த லிஸ்ட்டில் 82% வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி 82% வந்து யார் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து இடபிள்யூஎஸில் இருக்கார். ஸோ அதனால் வந்து கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 97 இது மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ யூஆர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 97 கிடச்சிருக்கு, 96 சம்திங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 96 சம்திங்கில் வந்து கிடச்சிருக்கு. 85.2 வந்து ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 85.2 அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இடபிள்யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் எல்லாத்துக்குமே வந்து 97, 96.6 ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்குது. ஒருத்தவங்களுக்கு இங்கே ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 82 இருக்குது. அவங்க வந்து இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கிடச்சிருக்கு. ஸோ 85 இது வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் தான், 82வும் வந்து இடபிள்யூஎஸ் தான். சரிங்களா? ஸோ 82க்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 420 இந்த ரேஞ்ச் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருக்குங்காட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 92 இருக்குது, 96 இருக்குது, 97 இருக்குது. ஸோ இது மாதிரியான மார்க்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஒருத்தங்க வந்து யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா 89 ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லலாம். யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் இலக்கிய 125ல் பாருங்கள் 89க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 89 அப்படின்னாலும் அவங்க வந்து 445 இந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க, 447 இந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் கிடச்சதை நம்ம வந்து பார்க்குறோம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்குமே வந்து 90%, 82 இது மாதிரியான பர்சன்டேஜில் தான் வந்து கிடச்சிருக்கு. யூஆரில் அல்லது வந்து ஓபிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒருத்தவங்களுக்கு இங்கே ஒருத்தவங்களுக்கு லீஸ்ட் மார்க்கில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓபிசி 93.4 இது வந்து நம்ம லீஸ்ட் மார்க்கை வந்து பார்க்குறோம். குறைந்த மார்க் 93% அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா யூஆரில் எல்லாத்துக்குமே வந்து பர்சன்டேஜ் அதிகம்தான். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் தான் வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் வந்து குறையுது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி ஒருத்தவங்களுக்கு 83% வந்து கிடச்சிருக்கு. கரூர் 182 பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கோபிநாதன் அப்படிங்கிறவர் இருக்கார், 182ல் பாருங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜிடிஎஸ் ஏபிபிஎம்மில் வந்து கிடச்சிருக்கு. அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஓபிசி 83% வந்து இருக்கார். சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து கிடச்சிருக்கு 410 இது மாதிரியான ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 83%க்கு வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒருத்தர் மட்டும் நம்ம பார்க்க முடியுது. ஓபிசி பொறுத்த வரைக்கும் 83%ல் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒருத்தருக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவர் வந்து எப்படி வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் சூஸ் பண்ண ஏரியா கிராமப்புறமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இவர் சூஸ் பண்ணது வந்து திருமணி நல்லூர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊர் வருது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏதோ திருமணிலையூர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புறமான ஏரியாஸை இவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் மட்டும் இவருக்கு வந்து கிடச்சிருக்கு.
தென் இவர் பார்த்திங்கன்னா ஓபிசி பொறுத்த வரைக்கும் 83% ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மிக குறைவான பர்சன்டேஜாக வந்து பார்க்கப்படுது இப்போ போன வருஷத்தினுடைய ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுற போது. தென் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரி, இவங்க வந்து கரூர் தான், 82% வந்து கிடச்சிருக்கு. ஸோ 82% ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு யூஆர் கேட்டகரியில். 204ஆவதாக வந்து பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா குளித்தலை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு கிடச்சிருக்கு. ஏபிபிஎம் தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, குளித்தலை தல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊர். ஸோ இந்த ஊரில் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து ஒரு 82% வந்து எடுத்திருக்கார். ஸோ இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் மார்க்காக வந்து நம்ம பார்க்குறோம். 82% தான் வந்து நம்ம லீஸ்ட் மார்க்கை பார்க்குறோம். அது வந்து ஏதோ ஒரு சிலர் 1-2 பேர்த்துக்கு மட்டும் வந்து அந்த பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாருமே வந்து 98, 97 இது மாதிரியான பர்சன்டேஜில் தான் வந்து இருக்காங்க. இடபிள்யூஎஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 65%லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ 256ஆவதாக வந்து நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து 65% எடுத்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து கிடச்சிருக்கே தவிர மற்றவங்க எல்லாமே யூஆர் ஆகட்டும் ஓபிசி ஆகட்டும் எல்லாம் 98%, 99%. எஸ்சியை பார்த்திங்க அப்படின்னா 96.85 அல்லது 97 something இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். லீஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஆர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 88% வந்து ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து மிக குறைவான மார்க்கை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து கிடச்சிருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் அதிகமான மார்க்கில் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒருத்தருக்கு அல்லது வந்து 2 பேர்த்துக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் மார்க்கில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிது. மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து 98 இது மாதிரி தான் வந்து கிடைக்கிது. ஸோ 91% ஒருத்தங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 91ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 450 above தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 91.8 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து அது 92%. ஸோ அந்த பர்சன்டேஜில் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரியான பர்சன்டேஜில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து சான்சஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குறைவான மார்க்கில் எடுத்தவங்களுக்கும் வந்து கிடைக்கிது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. 67.8%, 70% கூட கிடையாது, 70% கூட எடுக்காத ஒருத்தங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து கிடைக்கிது. மற்ற எல்லாத்துக்குமே யூஆர் ஆகட்டும் ஓபிசி ஆகட்டும் உங்கள் பாருங்கள் 61% கூட இடபிள்யூஎஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதை வச்சும் கூட ஒரு சில சேனலில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டு எப்படிங்க கிடைக்கிது இவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓபிசிக்கு அவங்க வந்து கிடைக்கல. சரிங்களா, இது வந்து யூஆரில் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓபிசிக்கோ பிசிக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ வந்து கிடைக்கலை. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அதுவும் வந்து அவங்க லீஸ்ட் மார்க் இந்த பர்சன்டேஜுக்கு தான் வந்து கிடைக்கிது. நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 86.4 கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 86.4 தான் வந்து லீஸ்ட் மார்க்காக இந்த நாகப்பட்டினத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே 95%க்கு மேலே தான், 97, 96 இது மாதிரி 98 தான் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிது. ஏதோ ஒரு சில கேண்டிடேட் பார்த்திங்கன்னா பாருங்கள் 59% ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் 428ஆவதாக இருக்காங்க. வசந்தி அப்படிங்கிறவங்களுக்கு இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அந்த இடபிள்யூஎஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கிது தவிர மற்ற எல்லாத்துக்குமே அதிகமான பர்சன்டேஜில் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ் வந்து இப்போ கிளியராக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து 90%க்கு மேலே 90%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. அதுவும் வந்து 97, 98, 99லேயே வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருது. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மார்க்கும் வந்து கிடைக்கிது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 400 மார்க் தான் இருக்கிறோம், 80% தான் இருக்கிறோம், எனக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டால் நீங்கள் இதிலேயே கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ நீங்கள் வந்து 400 மார்க் தான் எடுத்துக்கிறேன்
எடுக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறவங்க 380 தான் 390 தான் அப்படிங்கிற கேண்டிடேட் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கான சான்சஸ் வந்து குறைவு தான். பட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பை லக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து 100% எனக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அது எதிர்பார்ப்பை வந்து கூட்டிக்க வேணாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 17, 18, 19 இந்த 3 நாள் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷனை வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.